ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இந்த உலகத்திலே இருவிதமான மக்களை நாம் பார்ப்பதற்கு முடியும். ஒரு கூட்டத்தினர் நன்மையான காரியங்களை சிந்தித்து தங்களுக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கத்தக்க பாதைகளிலே நடந்து செல்லுகிறவர்கள். மற்றொரு கூட்டத்தினரோ தங்கள் சுயநல சிந்தைகளினால் நிறைந்து பிறருக்கு தீங்கிழைக்கிறதை காண முடிகின்றது. இவை இரண்டிற்கும் வேதாகமம் ஒரே ஒரு வித்தியாசத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. தன்னுடைய புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கின்ற மனுஷன் தன்னுடைய இருதய கடினத்தினால் அறியாமையினாலே எல்லாவித தவறுகளையும் செய்கின்றான். ஆனால் நன்மையான காரியங்களை செய்கிறவனோ தன்னுடைய புத்தியில் வெளிச்சத்தை பெற்றிருக்கின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனுடைய இருதயத்தை நிறைத்திருக்கிறாரோ அவனுடைய சிந்தையில் நல்ல தெய்வீக வெளிச்சம் இருக்கின்றது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கின்றது. மாறாக ஆண்டவருக்கு இடம் கொடாமல் தன்னுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சற்றேனும் மதிப்பளிக்காமல் வாழக்கூடிய மனுஷன் அந்தகாரத்தில் இருக்கின்றபடியினால் அவன் செய்வதெல்லாமே தவறாக முடிந்து விடுகின்றது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையிலே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் தகப்பனுடைய ஆஸ்திகளில் தனக்கு வரக்கூடிய பங்கை வாங்கி கொண்டு அதை விற்று பணமாக்கி தூர தேசத்திற்கு போய் தனக்கு தோன்றினபடியெல்லாம் பாவம் வாழ்க்கை வாழ்ந்தான். நாட்கள் மாதங்கள் கடந்து சென்றது. அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய தோல்வியிலும் ஏமாற்றத்திலும் முடிவடைந்தது. பணமெல்லாம் தீர்ந்தபோது தேசத்தில் பஞ்சம் உண்டானது. அவனுக்கு வேலை இல்லை, உணவில்லை, மிக கொடிய இக்கட்டான நிலையில் அகப்பட்டு கொண்டான். ஆனால் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு தகப்பனோடு இருந்தவனோ தனக்குரிய எல்லா ஆஸ்திகளையும் பாதுகாத்து கொண்டான். அதன் பலனை அவன் அனுபவித்து சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த இருவரில் இளையவனுடைய புத்தியில் அந்தகாரம் வந்தபோது அவன் சிந்தித்ததெல்லாம் தவறாக முடிந்தது. யோசித்தவைகள் தவறாக இருந்தது. அவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் அவனை இருளின் ஆழங்களிலே அகப்படும்படிக்கு செய்தது. இந்த காலை வேளையிலே நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக முடிகின்றது. நாம் சிந்திக்கின்ற காரியங்கள், நம்முடைய செயல்கள் நம்மை தோல்வியில் கொண்டு போய் விடுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் எங்கோ அந்தகாரம் இருக்கின்றது, வெளிச்சம் இல்லாமல் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் இந்த காலை வேளையிலே மனத்தாழ்மையோடு வந்து, ஆண்டவரே, என்னுடைய சிந்தையில் இருதயத்தில் நல்ல வெளிச்சத்தை தாரும். நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் எனக்கு வாய்க்க வேண்டும். நஷ்டங்களும் தோல்விகளும் என்னை விட்டு நீங்கட்டும். எனக்கு உதவி செய்தருளும், குறைகளை மன்னித்தருளும் என்று கேட்போம். தெய்வீக வெளிச்சம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய வழிகள் வாய்க்கும். ஆசீர்வாதமாயிருப்போம், சந்தோஷப்படுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே புத்தியில் அந்தகாரப்படுகிறவர்களும் புத்தியில் வெளிச்சம் உள்ளவர்களுமாகிய 2 பேரை எங்களுக்கு முன்பாக நீர் நிறுத்தி இருக்கிறேன். தோல்விகளோடும் சறுக்கலான பாதை வழியாகவும் சென்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய வெளிச்சத்தை தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நற்புத்தியோடு வாழ்ந்து வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வழி நடத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.